எல்லோருக்கும் வணக்கம். இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷினி யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் மார்ச் 17ஆம் தேதிக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம். இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி எஸ்டர்டே கரண்ட் அஃபேர்ஸ் ஒரு தடவை ரிவிஷன் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ மார்ச் 15 மற்றும் 16 இந்த 2 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன். ஸோ எல்லோரும் ஒவ்வொரு கொஷனுக்கும் ஆன்சர் கமெண்ட் பண்ணுங்கள். தமிழக காவல்துறையின் உளவு பிரிவு டிஜிபியாக நியமிக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் பாலநாகதேவி. 60வது ஞானபீட விருது அறிவிக்கப்பட்ட தமிழ் கவிஞர் யார்? ஆன்சர் வைரமுத்து. உணவகங்களுக்கு மின் கட்டண மானியம் யூனிட்டுக்கு டேஷ் வழங்கப்படும்? ஆன்சர் 2 ரூபாய். சமீபத்தில் செய்திகளில் காணப்படும் கார்க் தீவு எந்த நாட்டில் உள்ளது? ஆன்சர் ஈரான். 2026ஆம் ஆண்டு பிரிக்ஸ் உச்சி மாநாட்டை எந்த நாடு நடத்த உள்ளது? ஆன்சர் இந்தியா. ஸோ இப்போ நெக்ஸ்ட் இயர் யார் நடத்த போகிறா? இதுக்கான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பொறுத்துக. தமிழ்நாடு 293 தொகுதிகளை கொண்டது. கேரளா 140 தொகுதிகள், புதுச்சேரி 30 தொகுதி, அசாம் 126 தொகுதி, மேற்கு வங்க மாநிலம் 294 தொகுதி. ஸோ ஆன்சர் 1, 2, 3, 4, 5. திஷா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2021ஆம் ஆண்டு. தேசிய தடுப்பூசி தினம் மற்றும் தேசிய நோய் தடுப்பு தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 16. உலக நுகர்வோர் உரிமைகள் தினம் எந்த நாளில் அனுசரிக்கப்படுகிறது? ஆன்சர் மார்ச் 15. இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் 2026ஆம் ஆண்டுக்கான நமன் விருதுக்காக சிறந்த வீரராக தேர்வு செய்யப்பட்டவர் யார்? ஆன்சர் சுப்மன் கில். சீன கிராண்ட் ஃப்ரீ ஃபார்முலா 1 கார் பந்தயத்தில் முதலிடம் பிடித்தவர் யார்? ஆன்சர் கிமி ஆண்டோனெல்லி. இந்தியாவின் 94வது கிராண்ட் மாஸ்டராக உருவெடுத்தவர் யார்? ஆன்சர் மயங்க் சக்கரவர்த்தி. மார்ச் 17 டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எப்போதும் போல் திருக்குறள் பார்த்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஒழுக்க முறைமையில் ஏற்கனவே 2 குறள் பார்த்துருப்போம். இப்போ 3ஆவதாக குறள் பார்க்க போகிறோம். சரி கவனிங்க. ஒழுக்கமுடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். அதாவது என்னென்னா, இப்போ ஒழுக்கம் உடையவங்களாக இருக்காங்க அப்படின்னா அவங்க எந்த குடியை சேர்ந்தாலும் அந்த குடிக்கு பெருமை அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ பெரிய ஒரு உயர்ந்த குடியில் பிறந்தவங்களாக இருந்தாலும் அவங்க ஒழுக்கம் தவறி நடக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய பிறப்பு அப்படிங்கிறது இழிந்த பிறப்பாய் மாறிடும். அவங்க உயர்ந்த குடியை சேர்ந்தாலும் அது அவங்களோட உயர்வை அவங்க ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிறது தாழ்த்திரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் தெரிவிக்கிறாங்க இந்த குறளில். ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும். இழிந்த பிறப்பாயிரும் நீங்கள் ஒழுக்கம் தவறினீங்கன்னா அப்படிங்கிறத இந்த திருக்குறளில் சொல்லியிருக்காங்க. சரி, இப்போ நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்கலாம். அவார்ட்ஸ் டாபிக். தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூலுக்காக 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சா தமிழ்ச்செல்வன். ஸோ இப்போது தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற நூலுக்காக 2025ஆம் ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருதானது அறிவிக்கப்பட்டிருக்கு. சாகித்ய அகாதமி விருது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 24 மொழிகளில் வெளியாகக்கூடிய சிறந்த படைப்புகளுக்கு ஒவ்வொரு வருஷமும் வழங்கிட்டு வராங்க. ஸோ நம்ம 8வது அட்டவணையில் பார்த்திங்கன்னா 22 மொழி இருக்குது. அதோட ப்ளஸ் 2 மொழி, மொத்தமாக 24 மொழிகளில் வெளியாகக்கூடிய சிறந்த படைப்புகளுக்கு சாகித்ய அகாதமி கொடுக்குறாங்க. அதில் தமிழ் மொழி பிரிவில் தான் இப்போது தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு அவர் எழுதின தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற நூலுக்காக சாகித்ய அகாதமி விருது அப்படிங்கிறது அறிவிச்சிருக்காங்க. ஸோ சாகித்ய அகாதமி விருது நேற்று நம்ம ஞானபீட விருது பார்த்துருப்போம். அது இலக்கியத்துறையோட மிக உயரிய விருது அப்படின்னு பார்க்குறோம். அதே மாதிரி தான் இந்த சாகித்ய அகாதமி விருதும் நம்ம நாட்டுடைய உயரிய இலக்கிய விருது. சாகித்ய அகாதமி விருது மத்திய அரசு கொடுக்குறாங்க. இந்த விருது பெறவங்களுக்கு 1 லட்சம் பரிசு தொகை பட்டயம் அப்படிங்கிறது கொடுக்குறாங்க. 24 லாங்குவேஜில் ரிலீஸ் ஆகக்கூடிய சிறுகதை, நாவல், இலக்கியம் இந்த மாதிரியான பிரிவுகளில் எழுத்தாளர்களுக்கு இந்த சாகித்ய அகாதமி விருது அப்படிங்கிறது வழங்குறாங்க. ஸோ இந்த சாகித்ய அகாதமி விருது அப்படின்னு எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1954. ஃபஸ்ட் டைம் எப்போ அவார்டு கொடுத்தாங்கன்னா 1955. இந்த தொடங்கின வருஷம்லாம் படிக்கணுமான்னு கேட்டிங்கன்னா கம்பல்சரி படிக்கணும். ஸோ ஏன்னா எப்போ தொடங்கினாங்க அந்த மாதிரிலாம் பொறுத்துக கேட்குறாங்க. ஸோ லாஸ்ட்டாக கூட அந்த ஸ்போர்ட்ஸுக்கு கொடுப்பாங்க இல்லையா, தியான் சந்த் கேல் ரத்னா விருது, அந்த விருது, அப்போ பாரத ரத்னா விருது, பத்மபூஷன் விருது இதெல்லாமே தொடங்கினதை பற்றி கேட்குறாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ இவர் எழுதின தமிழ் சிறுகதையின் தடங்கள் அப்படிங்கிற நூலுக்கு தானே இந்த விருது கொடுத்துருக்காங்க. இந்த நூல் எதை பற்றி இருக்குது அப்படின்னா அந்த பேர்லேயே பாருங்கள், தமிழ் சிறுகதையோடைய தடங்கள். ஸோ நம்மளுடைய ஃபுட் ஸ்டெப் எப்படி இருந்திருக்கு 1913லேருந்து 70 வரைக்கும் தமிழ் சிறுகதை உலகில் எப்படி அது வளர்ச்சியை எட்டிருக்கு, இந்த மாதிரி
ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி கடந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி தான் இந்த புத்தகத்தை எழுதியிருக்காரு. சிறுகதைகளுடைய வேர்கள், அதோட போக்கு எப்படி இருக்குது, சிறுகதைகள் எழுதக்கூடிய படைப்பாளிகள் சம்பந்தமாக இந்த புத்தகமானது ஆராய்வதாக தெரிவிச்சிருக்காங்க. இந்த புத்தகத்தை பாரதி புத்தகாலயம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் சயின்ஸ் அண்ட் டெக்கு. தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் குறித்து புகார்களை எந்த செயலி மூலம் தெரிவிக்கலாம்? ஆன்சர் சி விஜில் செயலி. ஸோ இப்போது தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் நடக்குது, இப்போ ஃபேக் நியூஸ் வந்து போடுறாங்க, அல்லது காசு கொடுத்து அந்த கட்சியை புகழ்ந்து பேசுறதுக்காக பணம் கொடுக்குறாங்க இந்த செய்தி போடுறதுக்கு. நெக்ஸ்ட்டு அதே மாதிரி ஒருத்தவங்கள வந்து இந்த கட்சிக்கு தான் ஓட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுக்குறாங்க, பரிசு பொருட்கள் கொடுக்குறாங்க, மதுபானங்கள் கொடுக்குறாங்க. இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னா தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் பண்ணுறாங்க. ஸோ அப்போ அந்த தேர்தல் விதிமீறல்கள் பற்றி உங்களுக்கு தெரிய வருது அப்படின்னா நீங்கள் புகார் அளிக்கலாம். எந்த செயலியில்? சி விஜில் செயலி மூலமாக புகார் அளிக்கலாம். ஸோ ஃப்ரீபி டிஸ்ட்ரிபியூஷன், அதாவது இலவச பொருட்கள் கொடுக்குறாங்க, பெய்ட் நியூஸ் போடுறாங்க, அதே மாதிரி மதுபானங்கள் கொடுக்குறாங்க, இன்னொருத்தவங்களை துன்புறுத்தி இந்த கட்சிக்கு தான் ஓட் போடணும் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம்? இந்த சி விஜில் செயலி மூலமாக புகாரை தெரிவிக்கலாம். தேர்தல் ஆணையம் வந்து அதுக்கேற்ற மாதிரி சிவியராக ஆக்ஷன் எடுப்பாங்க. அதை பற்றி தான் பார்க்குறோம். சி விஜில் அப்படிங்கிற வசதி இசிஐ நெட்டில் இணைக்கப்பட்டிருப்பதாக சொல்லியிருக்காங்க. இசிஐ நெட் பற்றி நம்ம பார்த்தோம். தேர்தல் விஷயமாக அனைத்து சேவைகளையுமே வழங்குவதற்காக இசிஐ நெட். ஸோ வாக்குப்பதிவு விவரங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக இசிஐ நெட் வலைதளத்தை தொடங்கியிருக்காங்கன்னு சொல்லி பார்த்துருப்போம். இசிஐ நெட்டில் சி விஜில் செயலி மூலமாக நீங்கள் தேர்தல் விதிமீறல்கள் குறித்து புகார் அளிக்கலாம். மக்கள், அரசியல் கட்சிகள்லாம் வந்து புகார் அளிக்க முடியும். அடுத்து சுவிதா பிரிவும் இதில் இருக்குது. இதில் எப்படின்னா, இப்போது அரசியல் கட்சிகள் வந்து வேட்பாளர்கள்லாம் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க வந்து பரப்புரை செய்யணும் இல்லையா? எங்கள் கட்சிக்கு ஓட் பண்ணுங்கள், எனக்கு ஓட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு வந்து மைதானம், அப்புறம் பரப்புரை செய்கிறதுக்கான ஒரு இடம் அப்படிங்கிறது தேவைப்படும்ல. அதுக்கு முன் அனுமதிகளை பெறுவதற்காக இந்த சுவிதா ஆப். நெக்ஸ்ட் ரீசன் நியூஸ். இணைய குற்றவாளிகள் அப்புறம் அவங்களுடைய இடங்களை காணும் வகையில் பிரதிபிம்ப் அப்படிங்கிற ஒரு மென்பொருளானது இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அடுத்து தேர்தலுடைய பொது வாக்குப்பதிவு நிலவரத்தை உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்காக இசிஐ நெட்டு. ரயில்வே சம்மந்தமான அனைத்து சேவைகளையுமே ஒரே இடத்துல பெறும் வகையில் ரயில் ஒன் அப்படிங்கிற ஆப்பு. தாய்மை அப்படிங்கிற ஆப். இது எதுக்காகனா மகப்பேறு இறப்பு விகிதத்தை குறைக்கிறதுக்காக, அவங்கள தொடர்ந்து கண்காணிக்கிறதுக்காக தாய்மை ஆப் தமிழ்நாட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. இப்போது போட்டித் தேர்வுகள்லாம் நடக்குது இல்லையா, அது சம்மந்தமான அறிவிப்புகளை நம்ம உடனுக்குடன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தேர்வு களம் அப்படிங்கிற ஒரு ஆப் லான்ச் பண்ணியிருக்காங்க. அவார்ட்ஸு. 98வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் அதிக ஆஸ்கர் விருதுகளை வென்ற திரைப்படம் எது? ஆன்சர் ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற திரைப்படம் தான் 6 ஆஸ்கர் விருதை வந்து இப்போ 98வது ஆஸ்கர் விருது பெறும் வழங்கும் விழாவில் வின் பண்ணியிருக்க. ஸோ இதான் அந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் 6 ஆஸ்கர் விருதை வந்து வின் பண்ணியிருக்க. ஸோ ஒரே படத்துக்கு 6 ஆஸ்கர் வின் பண்ணி இந்த தடவை வந்து அதிக ஆஸ்கர் ஒரே படத்துக்காக வின் பண்ண திரைப்படமாக இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் வந்து பெருமை பெற்றிருக்கு. சரி, எந்தெந்த கேட்டகரியில் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, சிறந்த படத்தொகுப்பு, சிறந்த தழுவல் திரைக்கதை, அடுத்து சிறந்த நடிகர் தேர்வு, சிறந்த துணை நடிகர், சிறந்த இயக்குனர், அப்புறம் சிறந்த படம். இந்த 6 கேட்டகரியில் தான் இந்த ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற திரைப்படமானது ஆஸ்கர் வின் பண்ணியிருக்கு. அடுத்து ஆஸ்காரில் இதுவரைக்கும் அதிக பிரிவுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட ஒரு திரைப்படமாக சின்னர்ஸ் வந்து உருவெடுத்திருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள திரைப்படங்களை விட இந்த சின்னர்ஸ் திரைப்படம் தான் இதுவரைக்கும் ஆஸ்காரில் அதிக பிரிவுகளுக்கு பரிந்துரைக்கப்பட்ட திரைப்படமாக இருக்குது. 16 பிரிவுகளில் இது பரிந்துரைக்கப்பட்டிருக்கு. ஆக்சுவலாக எத்தனை விருதுகளை வின் பண்ணியிருக்கு அப்படின்னா 4 விருதை வின் பண்ணியிருக்கு. அது என்னென்ன கேட்டகரி அப்படின்னா, சிறந்த நடிகருக்கான விருது, சிறந்த மூலத்திரைக்கதை, சிறந்த ஒளிப்பதிவு, சிறந்த பின்னணி இசை. இந்த 4 கேட்டகரியில் ஆஸ்கர் விருதை இந்த சின்னர்ஸ் அப்படிங்கிற திரைப்படமானது வின் பண்ணியிருக்கு. அடுத்ததாக 3 ஆஸ்கர் விருதை வின் பண்ண படம் தான் ஃப்ராங்க்ஸ்டைன். இது வந்து சிறந்த தயாரிப்பு வடிவமைப்பு, சிறந்த ஆடை வடிவமைப்பு, அப்புறம் சிறந்த ஒப்பனை மற்றும் சிகை அலங்காரம் இந்த கேட்டகரியில் வின் பண்ணியிருக்கு. சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் ஜெஸ்ஸி பக்லி. ஜெஸ்ஸி பக்லி தான் இப்போ ரீசெண்டாக நிறைய விருதுகளை வின் பண்ணிட்டு வராங்கன்னு பார்த்துருப்பீங்க. பாஃப்டா விருது உள்ளிட்ட விருதுகளை வின் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஆஸ்கர் விருதையுமே ஃபைனலாக வின் பண்ணியிருக்காங்க ஜெஸ்ஸி பக்லி. இவங்க தான் அந்த ஜெஸ்ஸி பக்லி. ஸோ இவங்க நடித்த ஹேம்நட் அப்படிங்கிற திரைப்படத்துக்காக இந்த விருதை வின் பண்ணியிருக்காங்க. ஹேம்நட் அப்படிங்கிற திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்ததுக்காக ஜெஸ்ஸி பக்லி வந்து
இந்த ஆஸ்கர் விருது ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணியிருக்காங்க. இந்த விருது பெறக்கூடிய முதல் அயர்லாந்து நடிகையும் ஜெஸ்ஸி பக்லி தான். சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் மைக்கேல் பி ஜோர்டன். ஸோ சின்னர்ஸ் அப்படின்னு திரைப்படம் பார்த்தோம் இல்லையா, ஒரு 4 ஆஸ்கர் விருதை வின் பண்ணுச்சு அப்படின்னு சொல்லிட்டு, அந்த சின்னர்ஸ் திரைப்படத்தில் நடித்தவர் தான் இந்த மைக்கேல் பி ஜோர்டன். அவர் தான் சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வின் பண்ணியிருக்காரு, மைக்கேல் பி ஜோர்டன். ஸோ இந்த விருதை வின் பண்ண, ஆஸ்கர் விருதை வின் பண்ண 6வது கருப்பின நடிகர் இந்த மைக்கேல் பி ஜோர்டன். சிறந்த ஒளிப்பதிவுக்கான ஆஸ்கர் விருதை வென்ற முதல் பெண்மணி யார்? ஆன்சர் ஆர்டம் டியூரால்டு ஆர்கபாவ். ஸோ ஆர்டம் டியூரால்டு ஆர்கபாவ் தான் இப்போ சிறந்த ஒளிப்பதிவுக்கான ஆஸ்கர் விருதை வின் பண்ண ஃபர்ஸ்ட் உமன். ஸோ இவங்க சின்னர்ஸ் திரைப்படத்துக்காக சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருதை வின் பண்ணியிருக்காங்க, ஆர்டம் டியூரால்டு ஆர்கபாவ். ஸோ இப்போ ரீசெண்டாக அதாவது ஒரு சில கேட்டகரியில் யார் யார் வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம். சிறந்த நடிகருக்கான விருது மைக்கேல் பி ஜோர்டன் சின்னர்ஸ் படத்துக்காக வின் பண்ணியிருக்காரு. சிறந்த துணை நடிகை வந்து ஏமி மெடிகன். சிறந்த துணை நடிகர் விருது ஷான் பென் வின் பண்ணியிருக்காங்க. சிறந்த இயக்குனர் வந்து பால் தாமஸ் ஆண்டர்சன் வின் பண்ணியிருக்காரு, ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர் அப்படிங்கிற திரைப்படத்துக்கு. சிறந்த பின்னணி இசை வந்து லுட்விக் கோரான்சன் வந்து வின் பண்ணியிருக்காரு சின்னர் திரைப்படத்துக்காக. சிறந்த அனிமேஷன் திரைப்படத்துக்கான விருது கேபாப் டீமான் ஹண்டர்ஸ் திரைப்படம் வின் பண்ணியிருக்கு. சிறந்த சர்வதேச படம் வந்து சென்டிமெண்டல் வேல்யூ அப்படிங்கிற திரைப்படமானது வின் பண்ணியிருக்கு. சென்ட்ரல் ஸ்கீம் ஸ்டாண்டப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016 தான் ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க. அதாவது பெண்கள், அப்புறம் பட்டியலினத்தவங்க, பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க புதிதாக தொழில் தொடங்கணும், அவங்க தொழில் முனைவோர் ஆக்கும் வகையில் தான் ஸ்டாண்டப் இந்தியா ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க 2016. இந்த ஸ்கீம் போன வருஷம் மார்ச் 31 காலாவதி ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் இதை புதுப்பிச்சு விரைவில் தொடங்கப்படும் சொல்லிட்டு நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் ரீசெண்டாக சொல்லியிருக்காங்க. அதனால தான் இந்த ஸ்கீம் பற்றி பார்க்குறோம். இந்த ஸ்கீம் வந்து நிதியமைச்சகத்தின் கீழ் வருது. இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஏஜென்சி என்ன அப்படின்னா சிட்பி, அதாவது இந்திய சிறு தொழில் மேம்பாட்டு வங்கி மூலமாக தான் செயல்படுத்தப்படுது. ஸோ இப்போ புதுசாக தொழில் தொடங்கணும் அப்படிங்கிறதுக்காக பட்டியலினத்தவங்க, பழங்குடியினத்தை சேர்ந்தவங்க, பெண்களுக்கு 10 லட்சம் ரூபாயிலேருந்து 1 கோடி வரைக்கும் குறைவான வட்டியில் கடன் வந்து கொடுக்குறாங்க இந்த ஸ்கீமில். அடுத்து நேஷ்னல் கரண்ட் அஃபேர்ஸ். லோக் அதாலத் எந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சட்ட சேவை அதிகாரிகள் சட்டம் 1987. இந்த சட்டத்தின் கீழ் தான் லோக் அதாலத் அப்படிங்கிறது அமைக்கப்பட்டிருக்கு. ஸோ லோக் அதாலத் அப்படிங்கிறது என்னென்னா, இப்போ நீங்கள் ஃபாஸ்ட்டாக இப்போ நீங்கள் கோர்ட்டுக்கு போனீங்கன்னா ஒரு கேஸ் முடியறதுக்கே வந்து ரொம்ப டைம் எடுக்கும், ரொம்ப இயர்ஸ் எடுக்கும், அப்படி தானே? ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக, அதுவுமே வந்து பெரிய பெரிய கேஸ்னால் வந்து கோர்ட்டை தான் பார்க்குற மாதிரி இருக்கும். இதுவே குடும்ப தகராறாக இருக்குது, ஃபேமிலிக்குள்ளே பிரச்சனையாக இருக்குது, சொத்து சம்மந்தமான விஷயமா இருக்குது அப்படின்னா அதுக்கு லோக் அதாலத்துலேருந்து நம்ம போயிடலாம். ஸோ மலிவான விலையிலையும், அதாவது நீங்கள் அவ்வளோ காஸ்ட் இருக்காது, அவ்வளோ செலவு பண்ண வேண்டியது இருக்காது லோக் அதாலத்தில் போய் நீங்கள் நீதி பெறுவதற்காக. குடும்ப தகராறுகள் அந்த மாதிரி சின்ன விஷயமா இருக்குது, சமரசம் மூலமாகவே நம்ம தீர்வு பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னா அதுக்கு வந்து லோக் அதாலத் அப்படிங்கிறது பெஸ்ட் ஆப்ஷன். லோக் அதாலத்தோடைய முக்கியமான அம்சங்கள் என்னென்னு பாருங்கள். நீதிமன்றத்தில் இல்லாமல் அதுக்கு வெளியில் தகராறுகளை வந்து சமரசமாக தீர்க்கும் முறை தான் லோக் அதாலத். லோக் அதாலத் அப்படின்னாலே மக்கள் நீதிமன்றம் தான் லோக் அதாலத். ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாகவும் சிம்பிளாகவும் குறைவான செலவுலையும் நீதியானது இந்த லோக் அதாலத்தில் கிடைக்கிது. 2 சைடுமே, இப்போது ஆப்போசிட் பார்ட்டி அப்புறம் அந்த கேஸ் போட்டவங்க அப்படி இருப்பாங்க இல்லையா, 2 தரப்பு அவங்களோட சம்மதத்தோட தீர்ப்பு அப்படிங்கிறது கிடைக்கும். பொதுமக்களுக்கு எளிதில் அணுகக்கூடிய ஒரு நீதி அமைப்பு தான் லோக் அதாலத் அப்படிங்கிறது. ஸோ இது 1987 இயற்றப்பட்ட லோக் அதாலத் சட்ட சேவைகள் அதிகாரிகள் சட்டம் மூலமாக தான் கொண்டு வரப்பட்டது. இப்போது எதுக்காக இந்த லோக் அதாலத் பற்றி பார்க்குறோன்னா, இப்போது கடன்லாம் கொடுத்துட்றாங்க, அந்த கடனை வந்து திரும்ப பெறுவது அப்படிங்கிறது ஒரு ப்ராப்ளமாக இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து திரும்ப பெறுவதை வந்து ஈஸி பண்ணுறதுக்காக கடன் மீட்பு தீர்ப்பாயங்கள், கடன் மீட்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்கள், அங்கெல்லாம் நிறையா வழக்குகள் அப்படிங்கிறது நிலுவையில் இருக்குது. நான் இப்போ 1 கோடி ஒருத்தருக்கு கொடுத்துருக்கேன், அவரை வந்து திரும்ப தராமல் நம்மளை அலைய வைக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னா, அதுக்காக தான் நம்ம போய் கடன் மீட்பு தீர்ப்பாயங்கள் மூலமாகவும் கடன் மீட்பு மேல்முறையீட்டு தீர்ப்பாயங்கள் மூலமாகவும் நம்ம வந்து நியாயத்தை பெற முடியும், கடனை வந்து திரும்ப கேட்டு வாங்க முடியும். அங்கேயே நிலுவையில் இருக்க வழக்குகள் நிறையா. ஸோ அதுக்கு தீர்வு காணணுங்கிறதுக்காக 4 சிறப்பு லோக் அதாலத்துகள் அமைக்கிறதுக்கு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதன்படி 2 முறை பண்ணலாம்
2 சைடு யோசிக்கிறாங்க. ஒண்ணு என்னன்னா 100 கோடிக்கும் அதுக்கும் மேல மதிப்பு கொண்ட அந்த கடன் சம்பந்தமான வழக்குகள விசாரிக்கிறதுக்காக பிரத்யேக கடன் மீட்பு தீர்ப்பாயங்கள், அதுக்காக மட்டுமே ஸ்பெஷலா கடன் மீட்பு தீர்ப்பாயங்கள நியமிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்காங்க. இன்னொன்னு என்னன்னா, இந்த மாரி லோக் அதாலத் மூலமாக இந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணலாம் அப்படிங்கிற மாரியும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ வங்கிகள், நிதிசார் நிறுவனங்கள ஊக்குவிக்கிறது. இப்போ வங்கிகள் தானே 100 கோடிக்கு மேல கடன் அப்படின்னா யார் குடுத்துருப்பா? பேங்க்கு, அந்த ஃபினான்ஸ் சம்மந்தமான அமைப்புகள் தானே கடன் குடுத்துருப்பாங்க. ஸோ அப்ப அந்த நிறுவனங்கள் வந்து யாருக்கு குடுத்துருக்காங்க? ஒரு நிறுவனத்துக்கு குடுத்துருக்கலாம். ஸோ அவங்கள்ட்டேருந்து திரும்ப பெறணும் அப்படிங்கிறதுக்கு இந்த மாரி வழிகளை நீங்க எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஊக்குவிக்கிறாங்க. ஃபேம் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? ஆன்சர் 2015. 2015 ஏப்ரல் 1ல தான் இந்த ஃபேம் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறத லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எதுக்காக இந்த ஃபேம் இந்தியா ஸ்கீம் அப்படின்னா, இப்போ எலக்ட்ரிக் வெஹிக்கிள் இருக்கு இல்லையா, அதோட பயன்பாட்டை அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஃபேம் இந்தியா. ஸோ இதிலே பாருங்கள், ஒரு எலக்ட்ரிக் வெஹிக்கிள் சார்ஜ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பார்த்தாலே தெரியுது. அப்போ ஃபேம் இந்தியா ஸ்கீம் அப்படிங்கிறது என்னது? எலக்ட்ரிக் வெஹிக்கிள். அது மட்டும் இல்லாமல் ஹைப்ரிட் வெஹிக்கிளும் தான். ஹைப்ரிட் அப்படின்னா ஒரு எனர்ஜிக்கு மேலே 2, 3 எனர்ஜியை யூஸ் பண்ணி கூட அந்த வண்டி ஓடுது அப்படின்னா அது ஹைப்ரிட் வெஹிக்கிள் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் பெட்ரோல் மட்டும் இல்லாமல் மின்சாரம் மூலமாகவும் அந்த வெஹிக்கிளை வந்து இயக்க முடியும், அந்த மாதிரி. ஸோ ஹைப்ரிட் அப்புறம் எலக்ட்ரிக் வெஹிக்கிளை வந்து மேனுஃபேக்சரையும் நம்ம இம்ப்ரூவ் பண்ணணும், அதோட உற்பத்தியை இம்ப்ரூவ் பண்ணணும், அதோடைய பயன்பாட்டையும் நம்ம மேம்படுத்தணும். ஸோ அதுக்காக தான் இந்த ஃபேம் இந்தியா திட்டம் லான்ச் பண்ணியிருப்பாங்க. மின்சார வாகனங்களுடைய பயன்பாட்டை அதிகரித்து பெட்ரோல், டீசல் வாகனங்களோட பயன்பாட்டை குறைக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த ஸ்கீம். ஸோ இதோட ஃபஸ்ட்டு ஃபேஸு 2015, செகண்ட் ஃபேஸ் வந்து 2019 ஏப்ரலில் லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இது பார்த்திங்கன்னா தேசிய மின்சார வாகன போக்குவரத்து இயக்கத்தின் கீழ் செயல்படுத்தக்கூடிய ஒரு திட்டம் தான் இந்த ஃபேம் அப்படிங்கிற ஸ்கீம். ஸோ இப்போ எதுக்காக ஃபேம் இந்தியா ஸ்கீம் பற்றி பார்க்குறோன்னா, இப்போ நமக்கு வந்து கச்சா எண்ணெய் தட்டுப்பாடு அப்படிங்கிற அளவுக்கு இப்போது ஹோர்மோஸ் நீரிணையை வந்து க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னு நம்ம நிறையா நாடுகள்கிட்ட வந்து நம்மளுடைய வழியை இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம். கச்சா எண்ணெய் பெறக்கூடிய வழியை வந்து 40க்கும் மேற்பட்ட நாடுகள்கிட்டேருந்து நம்ம இன்க்ரீஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். 40க்கும் மேற்பட்ட நாடுகள்கிட்டேருந்து இப்போது கச்சா எண்ணெயை வாங்குகிறோம், அந்த வழியை வந்து மாற்றிருக்கோம், நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி இப்போ தான் நம்ம பண்ணுறோமானா கிடையாது. ஸோ நம்ம ஒரு பிரச்சனை வந்தால் தான் உடனே நம்ம மாற்று வழிகளை யோசிக்கிறோன்னு இல்லாமல் இந்தியா வந்து முன்னாடியிலேருந்தே பண்ணிட்டு இருக்காங்க. என்னென்ன மாதிரி தகவமைப்பை பண்ணிகிட்டு இருக்காங்க, எரிசக்தி அமைப்பு முறையில் இந்தியா என்னென்ன மாதிரி தகவமைப்பை பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தா, எத்தனால் பெட்ரோலோட கலக்கிறாங்க இல்லையா, 2014 பெட்ரோலில் வந்து எத்தனால் கலப்பு விகிதம்ங்கிறது 1.5% தான் இருந்துச்சு. இப்போ 2025 20% நம்ம பெட்ரோலில் எத்தனால் கலக்கிறோம், அப்படித்தானே? ஸோ அப்போ இதனால் என்னாகும்? கச்சா எண்ணெயை விட இப்போ 80% தான் பெட்ரோல் இருக்கும், 20% வந்து எத்தனால் இருக்கும்போது நம்ம அதிகமாக கச்சா எண்ணெய் தேவை அப்படிங்கிறது இருக்காது, அது குறையுது. அப்போ வெளிநாடுகளை சார்ந்திருக்கிறது இந்த இடத்துல ஒன்று குறையுது. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இப்போது மின்சாரம் அப்புறம் ஹைப்ரிட், ஒன்றுக்கு மேற்பட்ட எனர்ஜியை யூஸ் பண்ணி இயங்கக்கூடிய வாகனத்தை உற்பத்தி செய்கிறது, அதுக்காக தான் ஃபேம் இந்தியா ஸ்கீம்ங்கிறது கொண்டு வந்தோம். ஸோ அதன் மூலமாக இப்போ இவி வெஹிக்கிள்ஸ்லாம் இப்போ வந்து நம்ம ரோட்டில் பார்க்க முடியுது. நிறைய வெஹிக்கிள் வந்து வந்துருச்சு, யூசேஜும் வந்துருச்சு, மேனுஃபேக்சரும் வந்துருச்சு. ஸோ அந்த இடத்துல வந்து இப்போது கச்சா எண்ணெய் தேவை அப்படிங்கிறது குறையுது. நெக்ஸ்ட் இதன் மூலம் அந்த ஃபேம் இந்தியா ஸ்கீம் மூலமாக மின்சார வாகனங்களோட எண்ணிக்கை அப்படிங்கிறது 9.7 மடங்கு அதிகரிச்சிருக்கு, பதிவு செய்யப்பட்ட எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸோட எண்ணிக்கை. அடுத்து மூன்றாவதாக என்ன அப்படின்னா, நம்ம ஒரே நாட்டுக்கிட்டேருந்து கச்சா எண்ணெய் வாங்கலை. ஸோ ஹோர்மோஸ் நீரிணை வழியாக மட்டும்தான் இந்தியாவுக்கு கச்சா எண்ணெய் வரும் அப்படின்னு நம்ம இருந்தோம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஹோர்மோஸ் நீரிணை இப்போ க்ளோஸ் பண்ணதுனால கச்சா எண்ணெய் கிடைக்காம எந்த வண்டி இயங்க முடியாது, எல்லா பொருட்களும் மக்களை போய் ரீச் ஆகாது, அதோட விலை அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிரும், இந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ இப்போ நம்மளுடைய கச்சா எண்ணெய் ஆதார தளம் அப்படிங்கிறது 40க்கும் அதிகமான நாடுகளாக உயர்ந்திருக்கு. 40க்கும் மேற்பட்ட நாடுகள்கிட்டேருந்து இப்போ பை பண்ணுறோம் கச்சா எண்ணெய். ஒரு நாடு இல்லைனாலும் மீதி 39 நாடுகிட்டேருந்து நம்ம வாங்கிக்க முடியும், அந்த மாதிரி. அடுத்து நேஷனல் கரண்ட் அஃபயர்ஸ். 24 விரைவு தபால் சேவையை எந்த அமைச்சர் தொடங்கி வைத்தார்? ஆன்சர் ஜோதிராதித்ய சிந்தியா. ஸோ இப்போ மத்திய அமைச்சர் ஜோதிராதித்ய சிந்தியா பார்த்தீங்கன்னா 24 விரைவு தபால் சேவை அப்படிங்கிறத தொடங்கியிருக்காங்க. நேம்லே பாருங்கள், 24 அப்படின்னு பார்க்கும்போது தபால் சேவையை வந்து 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து பெறணும் அப்படிங்கிற வகையில் தான் இதை வந்து தொடங்கி வச்சுருக்காங்க ஜோதிராதித்ய சிந்தியா. 24 மணி நேரத்தில் நீங்கள் தபால் போட்டோன்னே எந்த அட்ரஸ்க்கு போட்டாங்களோ அங்கே சென்றடைவதை உறுதிப்படுத்தும் வகையில்
24 விரைவு தபால் சேவையை தொடங்கி வச்சுருக்காங்க ஜோதிராதித்ய சிந்தியா. ஸோ ஃபஸ்ட்டு ஃபேஸாக இப்போ தில்லி, மும்பை, சென்னை, கொல்கத்தா, பெங்களூரு, ஹைதராபாத் இந்த நகரங்களில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இதே மாதிரி 48 விரைவு தபால் சேவையும் தொடங்கியிருக்காங்க. இது என்னென்னா 2 டேஸில் அந்த தபால் சேவைங்கிறது கிடைக்கிறத உறுதிப்படுத்தும் வகையில் 6 முக்கிய நகரங்களில் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அடுத்த ஸ்டேட் அண்ட் ஸ்கீம். எந்த மாநிலத்தில் மத சுதந்திர மசோதா 2026 நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் மகாராஷ்டிரா. இப்போ ரீசெண்டாக மகாராஷ்டிராவில் மத சுதந்திர மசோதா அப்படிங்கிறது நிறைவேற்றியிருக்காங்க. மத சுதந்திரம் அப்படின்னா என்ன? இப்போ ஒரு ரிலீஜியன் வந்து ஃபாலோ பண்ணுறோம். ஸோ அதுலேருந்து வேற ஒரு ரிலீஜனுக்கு கட்டாயமாக மதமாற்றம் செய்கிறாங்க அப்படின்னா அதுலேருந்து பாதுகாக்கிறதுக்காக தான் இந்த மத சுதந்திர மசோதா. ஸோ குழந்தை அதன் தாய் எந்த மதத்தை சேர்ந்தவங்களோ அந்த மதத்தையே சேர்ந்ததாக கருதப்படும். சட்டவிரோதமாக மத மாற்றத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு 7 வருஷம் சிறை தண்டனை இதெல்லாம் கொடுக்குற வகையில் தான் இந்த மசோதா இப்போ கொண்டு வந்திருக்காங்க. வலுக்கட்டாயமாகவோ மோசடி செஞ்சோ அல்லது ஒருத்தவங்களை தூண்டுதல் மூலமாகவோ திருமணம் மூலமாகவோ சட்டவிரோத மத மாற்றத்தில் ஈடுபடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். அப்படி பண்ணுறாங்கன்னா 7 இயர்ஸ்க்கு வந்து அவங்களுக்கு ஜெயில் தண்டனை கொடுக்கும். அபராத தொகை அப்படிங்கிறது ஒவ்வொரு கேட்டகரிக்கு ஒரு மாதிரி கொடுத்துருக்காங்க. 1 லட்சம் 5 லட்சம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்து ஸ்போர்ட்ஸை. இந்தியன் வேல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். இப்போ ரீசெண்டாக நடந்த இந்தியன் வேல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஜானிக் சின்னர் வந்து சாம்பியனாக இருக்கார். அதே மாதிரி மகளிருக்கான ஒற்றையர் பிரிவில் பெலாரஸ் வீராங்கனை அரினா சபலன்கா வந்து எலனா ரைபாகினாவை வீழ்த்தி சாம்பியனாக இருக்காங்க. அடுத்து ஃபைனலாக வந்து இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் ரிவிஷன் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் 1 year சப்ஸ்கிரிப்ஷன் ப்ரொவைட் பண்ணுறோம். இந்த வருஷம் January 1 December 31 வரைக்கும் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பிடிஎஃப், மந்த்லி பிடிஎஃப், வீக்லி டெஸ்ட், மந்த்லி டெஸ்ட்லாம் அதில் கொடுப்போம். ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அதுக்கான ஃபீஸ் வந்து 750. டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருக்கோம், செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்கமிங் டெஸ்ட் பேட்ச் பற்றி டீட்டெயிலும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம். காண்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ரிவிஷன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின். தமிழ் சிறுகதையின் தடங்கள் நூலுக்காக 2025 ஆண்டுக்கான சாகித்ய அகாதமி விருது யாருக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சா தமிழ்ச்செல்வன். தேர்தல் நடத்தை விதிமீறல்கள் குறித்த புகார்களை எந்த செயலி மூலம் தெரிவிக்கலாம்? ஆன்சர் சி விஜில். 98வது ஆஸ்கர் விருது வழங்கும் விழாவில் அதிக ஆஸ்கர் விருதுகளை வென்ற திரைப்படம் எது? ஒன் பேட்டில் ஆஃப்டர் அனதர். சிறந்த நடிகைக்கான ஆஸ்கர் விருதை வென்றவர் யார்? ஆன்சர் ஜெஸ்ஸி பக்லி. சிறந்த நடிகருக்கான ஆஸ்கர் விருதை வென்றவர் யார்? மைக்கேல் பி ஜோர்டன். சிறந்த ஒளிப்பதிவுக்கான ஆஸ்கர் விருதை வென்ற முதல் பெண்மணி யார்? ஆன்சர் ஆட்டம் டியூரால்ட் ஆர்கபாவ். ஸ்டாண்ட் அப் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2016. லோக் அதாலத் எந்த சட்டத்தின் கீழ் அமைக்கப்பட்டுள்ளது? ஆன்சர் சட்ட சேவை அதிகாரிகள் சட்டம் 1987. ஃபேம் இந்தியா திட்டம் எந்த ஆண்டு தொடங்கப்பட்டது? 2015. 24 விரைவு தபால் சேவையை எந்த அமைச்சர் தொடங்கி வைத்தார்? ஜோதிராதித்ய சிந்தியா. சமீபத்தில் எந்த மாநிலத்தில் மத சுதந்திர மசோதா 2026 நிறைவேற்றப்பட்டது? ஆன்சர் மகாராஷ்டிரா. இந்தியன் வேல்ஸ் ஓப்பன் டென்னிஸ் போட்டியில் ஆடவர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வென்றவர் யார்? ஆன்சர் ஜானிக் சின்னர். இத்துடன் இன்றைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வீடியோ நிறைவடைகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.